தோழமை உறவுகளுக்கு வணக்கம். கரூர்ல நடந்த ஒரு பெரிய துயர சம்பவம் உலகம் முழுக்க பேசப்பட்டு வருது. இன்னைக்கு வரைக்கும் அதை தவிர்த்துட்டு வேற எந்த செய்தியையும் நம்ம மீடியாக்கள்லயும் செய்தித்தாள்களையும் பார்க்க முடியறதில்ல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய செய்தியா இந்த கரூர் சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தின் அடிப்படையில தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு நிறைய நெருக்கடிகள் நெருங்கிக்கிட்டே வருது. முக்கியமா ரீசெண்டா ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அந்த வீடியோல சிஎம் சார் என்ன எது வேணா பண்ணுங்க, என் தொண்டர்களையும் மக்களையும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த கரூர் சம்பவத்துல ஒரு மிகப்பெரிய சதி இருக்கு, உண்மை வெளியே வரும், கண்டிப்பா அது வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சாரு. இந்த வீடியோ சம்பந்தமா நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் விஜய் அவர்களுக்கு வந்தது. விஜய் அவர்கள் ரொம்ப நடிக்கிறாரு, இந்த துயர சம்பவத்தை வச்சியும் அரசியல் பண்றாரு, அவர் நடிகன்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் விஜய் மேல இருந்துட்டு வருது. பாஜக கரூர் சம்பவத்திலையும் தாவேகா தலைவர் விஜய் மேலையும் ஒரு தீவிர கண்காணிப்பை வச்சுக்கிட்டு வருது. எப்படியாவது இந்த சம்பவத்தின் மூலமா விஜய் அவர்கள் நம்ம கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை உண்டு பண்றதாகவும், விஜய் அவர்களிடம் அமித்ஷா அவர்கள் பேசினதாகவும், நீங்க இந்த பிரச்சனை தப்பிக்கணும் அப்படின்னா எங்க கூட நீங்க கூட்டணி வைங்க, எங்க கூட கூட்டணி வச்சீங்கன்னா இந்த பிரச்சனையை நாங்க ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுறோம், அப்படி நீங்க கூட்டணி வைக்கல அப்படின்னா திமுக இதை ஊதி பெருசாக்கி இது ஒரு பெரிய பிரச்சனையா உண்டு பண்ணும், தேர்தல் நேரத்துல இது திமுக சாதகமாகவும் அமையும், நீங்களும் கட்சியில தனித்து இந்த தேர்தலை போட்டியிட முடியாது, நிறைய நெருக்கடிகளை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டதாகவும் நிறைய தகவல்கள் நமக்கு வெளியாகுது. அது மட்டும் இல்லாம தாவேகா பிஜேபியோட கூட்டணி அமைஞ்சது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஈஸியா பிஜேபி கழட்டி விட்டுடும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணியில இருக்கிறதுனால ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் இப்படி நிறைய பேரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தா நாங்க என்டிஏ கூட்டணியில வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியும் போனாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இல்ல அப்படின்னு அறிவிங்க, நாங்க மறுபடியும் என்டிஏ கூட்டணிக்கு வரோம் அப்படின்னும் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு வராங்க. இந்த நேரத்துல விஜய் அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சா விஜய் அவர்கள் முதலமைச்சராகவும் ஓபிஎஸ், அண்ணாமலை அவர்கள் துணை முதலமைச்சராகவும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு பேசப்பட்டு வருது. அது எப்படிங்க எடப்பாடி பழனிசாமியை ஈஸியா இவங்க கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு கம்மி ஆகிட்டே வருது. அவருடைய பிரச்சாரங்களும் இப்போ பெரிதளவு பேசப்பட்டு வரல. அவருக்கு எதிரான நிறைய வேலைகளும் நடந்துகிட்டு வருது. அதிமுக ஒருங்கிணைப்புக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டாரு, அதனாலேயே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு வருது. அதனால பிஜேபியோட தாவேகா கூட்டணி வச்சா இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க தேர்தலை சந்திப்பாங்க. ஒரு மெகா கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை சந்திச்சு விஜய் அவர்கள் கண்டிப்பாவே முதலமைச்சரா ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பிளான் பண்றதாகவும் ஒரு தகவல்கள் வெளியாகிட்டு வருது. இன்னொரு பக்கம் திமுக விஜய் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்ட உடனே திமுகவுடைய அரசு அதிகாரிகள் சார்பிலையும் ஒரு காணொலி வெளியிடப்படுது. நேத்துக்கு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்புலையும் ஒரு காணொலி வெளியாகுது. எல்லா அரசியல் தலைவர்களும் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டிவாவே பேசிக்கிட்டு வராங்க. குறிப்பா விஜய் அவர்களை கடுமையா விமர்சித்த சீமான் அவர்களும் விஜய்க்கு சப்போர்ட்டா பேசிட்டு வராரு. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணாமலை இவங்க எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட்டா பேசிட்டு வராங்க. விஜய்க்கு ஆப்போசிட்டா திமுக அடுத்தடுத்து காணொலிகளை வெளியிடும் போது அது மேலேயும் விமர்சனங்கள் எழுந்துட்டு வருது. அதுதான் ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கீங்களே, அவங்க தீர விசாரிச்சு அறிக்கையை கொடுக்க போறாங்க, நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க, நீங்க வீடியோவை வெளியிட உங்க மேல அதிகமா சந்தேகம் எழும்புது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இதே குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வச்சிருக்காரு. இந்த சமயத்துல ஆதவ் அர்ஜுனா டெல்லி போறாரு, பிஜேபி தாவேகா தலைவர் விஜய் கிட்ட பேசுறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகுது. விஜய் அவர்கள் என்ன முடிவுல என்ன ஸ்டாண்ட்ல இருக்க போறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான நடிகர். அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நம்ம ஒரு பெரும்பான்மையா சின்ன சின்ன கட்சிகளை நம்ம கூட்டணி வச்சு நம்ம தான் முதலமைச்சர் வேட்பாளராக நின்று முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற கட்சி தொடங்கிட்டு வராரு. ஆனா அவர் கூட இருக்கிற எல்லாருமே ஒரு அனுபவம் இல்லாத, அரசியல் அனுபவம் இல்லாத தலைவர்களை தான் இவர் வச்சிருக்காரு. இவரும்
அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு தலைவர். இவரோட கீழே இருக்கவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், இவங்க எல்லாருமே அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு தலைவர்களா தான் இருக்காங்க. அதனாலேயே விஜய்க்கு வந்து நிறைய நெருக்கடிகள் ஏற்படுது. ஒரு தலைவருக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் சிலர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும், அந்த மாதிரிலாம் பண்ணணும், இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அறிவுரையை வழங்குவாங்க. ஆனா இங்க 2ஆம் கட்ட தலைவர்களுக்கே சிலர் அறிவுரை வழங்குற மாதிரி இந்த தாவேகா கட்சியில வந்து இருக்காங்க. இந்த விவகாரத்துல விஜய் அவர்கள் ஒரு முக்கிய முடிவை வந்து கண்டிப்பா எடுக்கணும் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா விஜய் அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வைப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாதுன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்கள் பிஜேபியை கடுமையாவே விமர்சிச்சிருக்காரு. எங்களோட கொள்கை எதிரியே பிஜேபி தான், அரசியல் எதிரி தான் திமுக, கொள்கை எதிரி பிஜேபி தான் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இவரு பிஜேபியோட கூட்டணி வச்சு அவங்களுக்கு வேலை செஞ்சு முதலமைச்சராகி அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கான கூட்டங்கள் குறைஞ்சுக்கிட்டே தான் வரும். என்ன இவர் கொள்கை ஒண்ணு சொல்றாரு, பிஜேபியோட போய் கூட்டணி வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சேர்ந்த மக்கள், அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாருமே அவரை எதிர்த்து வேற கட்சிக்கு தான், வேற ஸ்டாண்ட் தான் எடுப்பாங்களே தவிர விஜய்க்கு ஆதரவா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த கரூர் சம்பவம் மக்கள் மத்தியில, பொதுமக்கள் மத்தியில, தொண்டர்கள் மத்தியில எல்லாருமே விஜய்க்கு ஃபேவரா தான் இருக்கு. இத விஜய் அவர்கள் உணர்ந்து நம்ம அடுத்து என்ன பண்ணணும், நம்ம என்ன மாதிரியான பிரச்சார பயணங்களை வந்து நம்ம எப்படி மேற்கொள்ளணும், இனிமே என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை வந்து எடுக்கணும். எல்லாருமே விஜய் மேல ஒரு விமர்சனங்களை வைக்கிறாங்க. விஜய்க்கு சேர்ற கூட்டம், ரசிகர் கூட்டம், இதெல்லாம் எப்படி ஓட்டா மாறும் அப்படின்னு பேசப்பட்டு வந்துச்சு. கரூர் சம்பவத்துல உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, விஜய் வந்தாலே அது மாநாடு மாதிரி தாங்க இருக்கும் அப்படின்னு ஒரு லைனை வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள், அவருக்கு நிறைய செல்வாக்குகள் தமிழகத்துல இருக்கு. கண்டிப்பா இப்ப போயிட்டு இருக்க இந்த நிலைமையை வச்சு பார்க்கும்போது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே இப்படிதான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா விஜய் அவர்கள் எலெக்ஷன்ல இன்னும் நிறைய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிறைய அனுபவமிக்க தலைவர்களை வந்து அவரோட கூட்டணி அமைச்சு அவரு தேர்தலில் நின்னார்னா கண்டிப்பா விஜய் அவர்கள் தான் வெற்றி பெறுவாரு அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இன்னைக்கு உண்டாயிருக்கு. சொல்ல முடியாது, தேர்தல் நெருங்க நெருங்க எப்படி வேணாலும் இந்த அரசியல் களம் வந்து மாறலாம். இந்த கரூர் சம்பவத்துல விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் பேசிக்கிட்டு வராங்க, எதிராகவும் நிறைய பேர் பேசிக்கிட்டு வராங்க. விஜய்க்கு ஆதரவு பெருகுதா இல்ல நெருக்கடி அதிகமாகுதா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரு பேலன்ஸாவே தாங்க இருக்கு. ஒரு பக்கம் திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே ஆதரவா தான் போகுது. இன்னொரு பக்கம் விஜய்க்கு நெருக்கடிகள் நிறைய வருது. இப்ப பாத்தீங்கன்னா பிரச்சார கூட்டத்தையும் ஒத்தி வச்சுட்டாரு. இந்த சம்பவத்துல இருந்து ரிலீவ் ஆன அப்புறம் தான் பிரச்சார பயணங்களை மேற்கொள்வாரு. அந்த பிரச்சார பயணங்களும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே போல பிஜேபி சைட்ல இருந்தும் விஜய்க்கு நெருக்கடி வருது. நீங்க வந்து கூட்டணி வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரியும் நமக்கு தகவல் வெளியாகுது. விஜய் அவர்கள் இனிமேலும் தன்னிச்சையா ஒரு முடிவு எடுக்கணும். முடிவெடுத்து அதுக்கேத்த மாதிரி இந்த அரசியல் களத்தை வந்து அமைக்கணும். அந்த மாதிரி அமைச்சாதான் தேர்தல்ல வந்து ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதியா ஆக முடியும், ஒரு தேர்தலையும் வெற்றி பெற முடியும். இல்லைன்னா விஜயோடைய அரசியல் வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும். பார்ப்போம் விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு.